தமிழர்களை தங்கள் சரித்திரம் நோக்கி திரும்ப வைத்த ஒரு நாவல். வீரநாராயணன் ஏரி, கடம்பூர், குடந்தை, பழையாறை, தஞ்சை, கோடியக்கரை, இலங்கை. சரித்திரம் படைத்த பொன்னியின் செல்வனின் பாதையில் யாத்ரிகர். உனது பயணத்தில் போகிற பாதையின் கடினத்தை கண்டுகொள்ளாதே, போய் சேருகிற இடத்தை மட்டும் மனதில் கொள். இப்படி ஒரு பழமையான வாக்கியம் இருக்கு. இது நம்மோட பயணத்துக்கு மட்டும் இல்லாம வாழ்க்கை பயணத்துக்கும் ரொம்பவும் பொருத்தக்கூடியது. பொன்னியின் செல்வனோட பாதையில ஒரு முழுமையான பயணத்தை நான் முடிச்சிருக்கேன். நீங்களும் ஒரு சக பயணியா என் கூடவே இருந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன நேர்ல பார்த்தோம், போன்லயும் பேசுனீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் கொடுத்த உத்வேகமும் ஊக்கமும் தான் என்ன இந்த அளவுக்கு உற்சாகமா பயணம் செய்ய வச்சது. இந்த பயணத்தை தொடங்கும் போது என் முன்னாடி நிறைய சவால்கள் இருந்தது. ஓடுற நதியில நாம 2 முறை ஒரே தண்ணீரை தொட முடியாது. இத போலவே இந்த உலகமும் அதிவேகமா மாறிக்கிட்டு இருக்கு. போன வருஷம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனவங்க திரும்பவும் அந்த ஊருக்கு இந்த வருஷம் வரும்போது அதோட முகமே மாறி இருக்கிறத ஆச்சரியத்தோட தான் பாக்குறாங்க. இப்படி இருக்கும்போது 1000 வருஷங்களுக்கு முந்தைய சோழ சாம்ராஜ்யத்தோட ஆதாரங்களை திரும்பவும் காட்டணுங்கிறது ஒரு பெரிய சவாலாவே இருந்தது. வரலாறுல சொல்லப்பட்ட இடங்களை கல்கி அழகா வர்ணிச்சு எழுதியிருக்காரு. அந்த இடங்களை சரியா கண்டுபிடிக்கணுங்கிறது இன்னொரு சவால். ஆனாலும் நீங்க எல்லாரும் தொடர்ந்து கொடுத்த ஆதரவு எங்களை சோர்வில்லாம பயணம் செய்ய வச்சது. பொன்னியின் செல்வனை படிச்சுட்டு நிறைய பேர் கதை நடந்த இடங்களுக்கு இப்பவும் பயணம் செஞ்சு போய் பார்த்துட்டு வர்றாங்க. நிறைய பேருக்கு பிடிச்ச ஊரா தஞ்சாவூர் மாறிடுச்சு. ஒரு நாவல் எழுதப்பட்டு ஆண்டுகள் பல கடந்த பின்னாடியும் வாசகர்களை அந்த இடங்களை நோக்கி போக வைக்கிறதா அந்த படைப்பை காலம் கடந்து நிற்கக்கூடிய அமரகாவியம் தானே சொல்லணும். இனி வரப்போற சில வாரங்களுக்கு உங்களுடைய அன்பான வேண்டுகோளின்படி நான் பயணம் செஞ்ச பொன்னியின் செல்வனோட பாதையில மீண்டும் ஒரு முறை கொஞ்சம் வேகமா உங்க எல்லாரையும் ஒரு சுத்து கூட்டிட்டு போக. நாவல் ஆரம்பிக்கிற முதல் இடமான அதே வீரநாராயண ஏரியில தான் நானும் என்னோட பயணத்தை ஆரம்பிச்சேன். சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற வீராணம் ஏரியோட வடக்கு முனைக்கு வந்திருக்கேன். பொன்னியின் செல்வனுடைய ஆரம்பமும் இந்த இடம்தான். வந்தியத்தேவன் களைப்பான குதிரையில பயணப்பட்ட வழித்தடமும் இதுதான். இந்த ஏரி இந்த இடத்துல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே விரிஞ்சுக்கிட்டு போகுது. இந்த ஏரியோட ஒரு கரையில நான் இருக்கேன், இன்னொரு கரை தூரத்துல தெரியுது. வந்தியத்தேவன் கடம்பூர் மாளிகைக்கு அநேகமா இந்த கரையில தான் போயிருக்கணும். ஏன்னா அந்த கரையில அவர் போயிருந்தாருன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் சுத்திட்டு போற மாதிரி இருக்குமா. அதனால இந்த கரையில தான் போயிருந்திருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சென்னையில இருந்து மாமல்லபுரம் வந்துட்டு அப்புறம் அங்கிருந்து ஒரு 200-250 கிலோமீட்டருக்கு மேல டிராவல் பண்ணி இங்க வந்திருக்கேன். டயர்டா இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. அதே மாதிரி தான் அந்த காலத்துல காஞ்சிபுரத்துல இருந்து வந்தியத்தேவன் கிளம்பி குதிரையில வந்திருப்பாரு. ரொம்ப டயர்டா தான் இருந்திருக்கும். இந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கல்கி தன்னோட பொன்னியின் செல்வன்ல சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துக்கு வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது உண்மைன்னு தோணுது. போர்க்களத்துல வாள்களையும் வேல்களையும் வீசி இரத்த வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயகரமான போர் வீரர்களால ஆற்று வெள்ளத்தை தடுக்க உருவாக்கப்பட்டதுதான் இந்த வீராணம் ஏரி. வீராணம் ஏரியோட பாதுகாவலரா இருக்கிற வீரநாராயண பெருமானையும் நான் பார்க்கலாம்னு நினைச்சேன். மிகப்பெரிய நீர்நிலைகள் உருவாக்கப்படும் போது அதன் கரையோரமா பெருமாள் கோவில் கட்டுறது நீண்ட காலமா தமிழகத்துல வழக்கத்துல இருந்திருக்கு. அந்த வகையில தான் வீராணம் ஏரி உருவாக்கப்பட்ட போதும் அதன் அருகே இந்த பெருமாள் கோயிலையும் கட்டியிருக்காங்க. பத்தாம் நூற்றாண்டுல முதலாம் பராந்தக சோழன் கட்டின இந்த ஏரிய 1000 வருடங்கள் கடந்த பின்னும் நாம பாக்குறோம்னு நினைக்கும் போது நமது முன்னோர்களோட அறிவை நினைச்சு வியக்காம இருக்க முடியல. இந்த மாதிரியான இடத்துல கட்ட போற ஏரி காலங்காலமா இருக்கும்னு அவங்க கணிச்சது எவ்வளவு துல்லியமா இருந்திருக்கு பாருங்க.
பொன்னியின் செல்வனோட ஆரம்ப அத்தியாயங்களை அலங்கரிச்ச இடங்களை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்க்கும்போது என்னோட உணர்வுகள் மேலும் மேலும் அதிகரிச்சுக்கிட்டே போனது ஆச்சரியமா தான் இருந்தது. பயணத்தோட தொடக்கத்திலேயே நான் நினைச்ச காட்சிகளை எல்லாம் பார்க்க முடிஞ்ச சந்தோஷத்தோட அடுத்த இடத்துக்கு கிளம்ப தயாரானேன். வீராணம் ஏரியிலிருந்து கிளம்பி வந்தியத்தேவன் எங்க போனாலும் அங்கதான் நானும் போக போறேன். வந்தியத்தேவன் போனது கடம்பூருக்கு. நான் கடம்பூருக்கு போய் சேர்ந்தது காலையில 7 மணி. எங்க திரும்பினாலும் பச்சை பசேல்னு வயல்வெளிகள், ரொம்ப அமைதியான கிராமத்து சூழல். இன்னைக்கு இந்த கடம்பூர் மேல கடம்பூர் கீழ கடம்பூர்னு 2 ஊர்களா பிரிக்கப்பட்டிருக்கு. இதுல அந்த மாளிகை எங்க இருந்திருக்கும், சதித்திட்டம் எங்க நடந்திருக்கும், குறவை கூத்து எங்க நடந்திருக்கும்னு தேட ஆரம்பிச்சேன். முதல்ல நான் போனது மேல கடம்பூர். பொன்னியின் செல்வன்ல சோழ பேரரசுக்கும் வந்தியத்தேவனுக்கும் பெரிய திருப்பு முனையா அமைஞ்ச இடம் கடம்பூர். இந்த கடம்பூர்ல தான் இப்ப நான் இருக்கேன். இப்ப மேல கடம்பூர் கீழ கடம்பூர்னு 2ஆ இருக்கு. செய்தியோட வர்ற வந்தியத்தேவன் வீரநாராயணன் ஏரியை தாண்டி ஆழ்வார்க்கடியான சமாளிச்சு இங்க கடம்பூருக்கு வந்து சேர்றாரு. பொன்னியின் செல்வன்ல இந்த கடம்பூரை கல்கி ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில சொல்லியிருப்பார். பெரிய பெரிய கோட்டை கொத்தளங்கள், யானைகள், குதிரை லாயங்கள் இப்படின்லாம் சொல்லியிருப்பார். இன்னைக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு அப்புறம் இங்க வந்து பார்க்கும்போது ஒரு பழைய காலத்து ஆலயம் இருக்கு. வீடுகள்லாம் பெரிய அளவுல பராமரிக்கப்படாம பழசா இருக்கு. ஆனா அந்த பிரம்மாண்டம் அப்படின்றது மிஸ்ஸிங். கோட்டை கொத்தளங்கள் இந்த மாதிரியான ஒரு சுவடுகளே இல்லாத மாதிரி இருக்கு. காலப்போக்கில் இதெல்லாம் ஒண்ணு புதையுண்டு போயிருக்கலாம், இல்ல அதெல்லாம் மாறி இன்னைக்கு வீடுகளா இருக்கலாம். ஆனா அந்த பழமை மட்டும் அப்படியே மாறாம இருக்கு. இந்த கடம்பூர்ல ஒரு 100ல இருந்து 200 குடும்பங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெருவுலாம் வெறிச்சோடி போயிருக்கு. மொத்தம் 10ல இருந்து 15 தெருக்கள் தான் இருக்கும். இங்க உள்ள பல வீடுகள் பாலடைஞ்சிருக்கு. கோயிலுக்கு வெளியே வரும்போது இந்த பழமையை இன்னும் நல்லாவே பார்க்க முடியுது. உள்ள மழை தண்ணி தேங்கி, இது பக்கத்துல ஒரு போஸ்ட் ஆபீஸ். சார் வீட்லயே போஸ்ட் ஆபீஸ் இருக்குங்களா? ஓ, நீங்க லோக்கல் உள்ள. சரி சரி சார். எத்தனை வருஷமா வீட்லயே இருக்குங்க போஸ்ட் ஆபீஸ்? சரி. இப்போ 30-40 வருஷமா இங்க வீட்டுல இருக்கா? அங்க இருந்துச்சா முன்னாடி? 15 வருஷமா போஸ்ட் ஆபீஸ் இங்க வீட்டுல இருக்கான். அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான ஊரா இருக்கு இது. தஞ்சாவூரை சுத்தியும் பல ஊர்கள் இருக்கும்போது ஏன் முக்கியமான சம்பவங்களை கடம்பூர்ல நடந்ததா கல்கி எழுதியிருக்காருன்னு யோசிக்கும் போது என்னால ஒரு விஷயத்தை யூகிக்க முடிச்சது. சம்புவரையர்கள் சோழ மன்னர்களோட நெருங்கின நட்போடு இருந்திருக்காங்க. சிற்றரசர்களான சம்புவரையர்கள் ஆட்சி செஞ்சது கடம்பூருங்கிறதும் இங்க ஒரு அரண்மனை இருந்ததும் கல்கிக்கு தன்னோட ஆய்வு மூலமா தெரிஞ்சிட்டு இருக்கணும். அதனாலதான் கடம்பூரை நாவலோட முக்கியமான இடங்கள்ல கொண்டு வந்திருக்காரு. கடம்பூர்ல அரண்மனை இருந்திருக்குங்கிறதுக்கு எந்த சுவடும் இப்ப இல்ல. ஆனா மாளிகை இருந்ததா சொல்லப்பட்ட இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். இந்த பொன்னியின் செல்வன்ல இன்னொரு முக்கியமான இடம் வந்து கடம்பூர் மாளிகை, அதாவது சம்புவராயருடைய அரண்மனை. பொன்னியின் செல்வனை படிச்சுட்டு இங்க கடம்பூருக்கு வந்தவங்க அந்த ஆலயத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா இந்த கடம்பூர் மாளிகை எங்க இருக்கு அப்படின்றது நிச்சயமா நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கும். எனக்கும் அந்த மாதிரியான ஒரு தேடல் இருந்துச்சு, இந்த கடம்பூர் மாளிகை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்க லோக்கல்ல மக்கள்கிட்ட கேட்கும்போது இங்க பெரியமேடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குங்க, இங்கதான் வந்து அந்த மாளிகை இருந்திருக்கலாம் அப்படின்னு எங்களுடைய முன்னோர்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வயல்வெளிக்கு பின்னாடி தூரத்துல ஒரு மேட்டுப்பாங்கான இடம் தெரியுது பாத்தீங்களா, இங்கதான் கடம்பூர் மாளிகை இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. பொன்னியின் செல்வன் நடந்த காலகட்டத்துல கடம்பூர் ஆண்டுட்டு இருந்த சம்புவரையர் பேர் செங்கண்ண சம்புவரையர் அப்படின்னு கல்கி குறிப்பிடுறாரு. சோழ நாட்டுக்கு எதிராக சதித்திட்டம் நடந்தது, ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டு மரணம் அடைந்ததுன்னு 2 முக்கியமான சம்பவங்கள் தான் நாவல நகர்த்திட்டு போகுது. 2மே நடந்தது இந்த கடம்பூர்ல தான். கடம்பூர்ல ஒரு இரவை கழிச்ச வந்தியத்தேவன் அடுத்ததா போனது தஞ்சாவூருக்கு.
போற வழியில அவன் குடந்தையில குந்தவையை சந்திக்கிற சம்பவம் நடக்குது. இன்னைக்கு கும்பகோணம்னு நம்மால அழைக்கப்படுற இந்த குடந்தை ரொம்ப பழமையான ஊர். குடந்தையில ஜோதிடர் ஒருத்தர் இருந்தார். ஜோதிடத்தை சரியா கணிக்க தெரிஞ்ச அளவுக்கு மனிதர்களையும் எடை போடக்கூடியவர் அவர். அவர் வீட்டுலதான் வந்தியத்தேவனும் குந்தவையும் முதல்ல சந்திச்சுக்கிறாங்க. கண்டதும் காதலும் வளருது. இந்த ஜோதிடம், ஜாதகம் இத பத்திலாம் ரொம்ப அழகா சொல்ற கல்கி சமூகவியல் சிந்தனைகளையும் சொல்றதுக்கு தவறல. உன்னுடைய ஜாதகம் இருந்தா போதும், நீ யாரு, எதிர்காலத்துல நீ எப்படி இருப்ப அப்படின்லாம் சொல்லுவேன் அப்படின்னு குழந்தை ஜோதிடர் வழியா சொன்னாலும் பகுத்தறிவான விஷயங்களையும் பொன்னியின் செல்வன்ல ரொம்பவே அழகா சொல்லியிருக்காரு. குடந்தையில தான் அருள்மொழிவர்மனை திருமணம் செஞ்சாலும் கூட பட்ட மகிழ்ச்சியா இருக்க மாட்டேன்னு வானதி சபதம் எடுக்கிறார். அதனால குடந்தையும் நாவல்ல ஒரு முக்கியமான இடத்தை பிடிக்குது. இந்த கும்பகோணம் சோழர்களுடைய ஆட்சி காலத்துல குடந்தை, குடமுக்கு இப்படின்லாம் அழைக்கப்பட்டிருக்கு. கொள்ளிடம் ஆற்ற கடந்து வந்தியத்தேவன் தஞ்சாவூருக்கு போறதுக்கு முன்னாடி இங்க கும்பகோணத்துக்கு வர்றாரு. இங்க வந்து குடந்தை ஜோதிடரை பாக்குறாரு. அவர் குடந்தை ஜோதிடரை பாக்குற அந்த இடத்துலதான் குந்தவை நாச்சியாருக்கும் வந்தியத்தேவனுக்கும் இடையிலான முதல் சந்திப்பு நடக்குது. குடந்தையிலிருந்து திருவையாறு, அரசலாறு, திருவளஞ்சூழி கடந்து தஞ்சாவூர் நோக்கி போறான் வந்தியத்தேவன். பொன்னியின் செல்வன் நாவல்ல மட்டும் இல்ல, சோழ சாம்ராஜ்யத்தை பத்தி யார் பேசினாலும் எழுதினாலும் அவங்களால தஞ்சாவூரை தவிர்க்கவே முடியாது. இதுக்கு என்ன காரணம்னா, சுந்தர சோழர் பழையாறையை விட்டு தஞ்சைக்கு வந்ததும் அரசாங்க காரியங்கள் அங்க நடக்க ஆரம்பிச்சது. சோழ சாம்ராஜ்யத்தோட தலைநகராகவும் தஞ்சை மாறிச்சு. இது ஒரு காரணம்னா, இன்னொரு காரணம், நாம எப்பவுமே பெருமைப்படக்கூடிய தமிழக கட்டிடக்கலையோட பொக்கிஷம் தஞ்சை பெருவுடையார் கோயில். மன்னாதி மன்னனும் சோழ மன்னர்களின் நாயகனுமான ராஜராஜ சோழன் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் விட்டு போன பெரும் கொடையான பெருவுடையார் கோயில். பொன்னியின் செல்வனோட வாழ்க்கையில கடைசி காலங்கள்ல கட்டப்பட்ட கோயிலும், சோழர்கள்னு சொன்னதும் முதல்ல நம்ம நினைவுக்கு வர்ற கோயிலும் இந்த பெருவுடையார் கோயில் தான். பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர்னு பெரும் காவல் நிறைஞ்ச தஞ்சை கோட்டை வாயில் இன்னைக்கும் பிரமிப்பை ஏற்படுத்துற வகையிலேயே இருந்துச்சு. நான் கோயிலோட வாயில தாண்டி உள்ள போனேன். தஞ்சை கோயில பார்த்து பார்த்து வியந்த நம்மவர்களிடம் நானும் அந்த வியப்ப சொல்றது வேடிக்கையா தான் இருக்கும். நான் கோயிலோட வளாகத்துக்குள்ள நடந்து போனேன். பழமையான கோயில் இன்னைக்கும் தன் காலத்தை தாண்டி அழகாகிக் கொண்டே இருக்கிறது. தஞ்சாவூர் இன்னைக்கு ரொம்ப நெரிசல் நிறைஞ்ச நகரமா இருக்கு. ஆனா 1500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தஞ்சாவூர் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். எந்த தேசம் உணவு உற்பத்தியில தன்னிறைவு அடையுதோ அந்த நாட்டுல அனாவசிய பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தஞ்சாவூர் மாவட்டம் அரசர் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உணவு உற்பத்தியில முதலிடத்துல தான் இருக்கு. அதனாலதான் நிறைய அரசர்கள் கண்ணுல இந்த ஊர் உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. சோழர்களுக்கு முன்னாடி தஞ்சை பல்லவர்களுடைய ஆட்சியில இருந்திருக்கு. சோழ தேசத்தோட தலைநகரமா தஞ்சாவூர் மாறுறதுக்கு முன்னாடி பழையாறை தான் சோழர்களோட தலைநகரமா இருந்தது. பொன்னியின் செல்வன் நாவல்ல பழையாறை சில இடங்கள்ல வருது. செம்பியன் மாதேவியும் குந்தவையும் தங்கி இருந்த இடம். தலைநகரமா இருக்கும்போது எப்பவும் பரபரப்பாவும் உற்சவ காலத்து தெருக்கள் மாதிரியும் இருந்த இந்த ஊர் சுந்தர சோழரோட இறுதி காலத்திலேயே தன்னோட ஆரவாரத்தை இழக்க ஆரம்பிச்சது. குந்தவை வந்தியத்தேவனை சோழ நாட்டின் இளவரசியா சந்திக்கிறதும், பராந்தகர் பேர்ல ஆதுர சாலையை நிறுவனதும் இந்த பழையாறையில தான். தஞ்சாவூருக்கு முன்னாடி சோழர்களுடைய தலைநகரமா இருந்ததுதான் இந்த பழையாறை மாநகரம். இன்னைக்கு இது ஒரு குக்கிராமம். பழையாறை தலைநகரா இருந்த சமயத்துல இந்த ஊர் மட்டும் இல்லாம திருச்செத்திமுற்றம், பட்டீஸ்வரம், நந்திபுர விண்ணகரம், அரிச்சந்திரபுரம்னு இந்த பழையாறையை சுத்தி உள்ள ஊர்கள்லாம் சேர்ந்துதான்
பழையாறை மாநகரமா இருந்திருக்கு. சரி, இந்த பழையாறை இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு அரசரும் சோழ சாம்ராஜ்யத்தோட அரசரா பதவியேற்றதும் சோழ தேசத்தோட தலைநகரை மாத்தினாங்க. விஜயாலயன் காலத்துக்கு முன்னாடியே இங்க ஒரு பெரிய அரண்மனை இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்த பல அரசர்கள், இளவரசர்கள் தங்களுக்குன்னு தனித்தனியா மாளிகைகள் கட்டிக்கிட்டாங்க. சுந்தர சோழர் காலத்துல கூட பழையாறை தான் சோழ தேசத்தோட தலைநகரமா இருந்திருக்கு. பழையாறையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள சோழன் மாளிகையில தான் சுந்தர சோழர் காலத்து சோழ அரண்மனை இருந்ததா சொல்லப்படுது. அதை தேடி சோழன் மாளிகை கிராமத்துக்கு நான் போனேன். இந்த அரச மரத்துக்கடியில இருக்கிற ஐயனார் கோயில் பகுதியில தான் மாளிகை இருந்ததா சொல்லப்படுது. இடமே பார்க்கிறதுக்கு ரம்மியமா இருக்கு. இங்க வந்த பலர் மெய்சிலிர்த்து போயிருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன். ஒரு பெரிய உயரமான ஆலமரம், அதை சுத்தி நிறைய மரங்கள் ஆலமரத்தோட சேர்ந்து இருக்கு. அந்த கிளைகள் அப்படியே ஆலமரத்து மேல விழுந்திருக்கு. நிறைய கொடிகள்லாம் படர்ந்திருக்கு. அப்படியே கீழே பார்த்தா உலோகத்தாலான வேல்கள்லாம் ஊனப்பட்டிருக்கு. இந்த இடத்துக்கு வரும்போதே இந்த ஒரு மெய்சிலிருக்கக்கூடிய அனுபவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது நிச்சயமா ஏற்படும். இந்த இடம் இந்த மேட்டு பகுதியா இருக்கு அப்படின்றதுனால இந்த ஜியாலஜிக்கல் ஸ்ட்ராட்டிகிராஃபி படி இந்த இடத்துல அரண்மனை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அரண்மனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழுந்து அதன் மேல அந்த கட்டுமான பொருட்கள், ஓடுகள் மாதிரியான பொருட்கள் எல்லாம் மூடி திருப்பி அது மேல மண்ணு மூடுறதுனாலதான் இப்படி ஒரு மேடு ஏற்பட்டிருக்கதா சொல்றாங்க. அப்படி இந்த இடத்துல அரண்மனை புதையுன்னு இருந்தா அதுதான் சுந்தர சோழர் ஆட்சி காலத்துல இருந்த சோழ சாம்ராஜ்யத்துடைய அரண்மனை. இந்த அரண்மனை இருக்கக்கூடிய இந்த இடத்துல, இந்த அரண்மனையில தான் ராஜராஜ சோழன், ஆதித்த கரிகாலன், குந்தவை நாச்சியார் இவங்கெல்லாம் சிறு பிராயத்துல தங்களுடைய பொழுத ரொம்ப ஆனந்தமா கழிச்சிருப்பாங்க. பழையாறைய பத்தி பொன்னியின் செல்வன்ல படிச்சதும் அந்த ஊர் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு நிறைய பேருக்கு ஆவல் வந்திருக்கும். உங்களோட ஆர்வத்தை எங்களால பூர்த்தி செய்ய முடிஞ்சதுங்கிற சந்தோஷம் எங்களுக்கு நிறையவே இருக்கு. பொன்னியின் செல்வன்ல வர்ற இன்னொரு ஊர் மகாபலிபுரம். கல்கியோட வாசகர்களுக்கு மகாபலிபுரத்தை பற்றி விவரிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் தன்னுடைய படைப்புகள்ல மாமல்லபுரத்துடைய வர்ணனைகளையும் தன்னோட பிரமிப்பையும் ரொம்ப அழகா பதிவு பண்ணியிருப்பார். சிவகாமியின் சபதத்தையும் பார்த்திபன் கனவையும் படிச்ச வாசகர்கள் ரொம்ப எளிதில மறக்கக்கூடிய இடமா அது. இந்த பொன்னியின் செல்வன்ல கூட ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை இந்த மாமல்லபுரத்துல தான் கல்கி நமக்கு அறிமுகப்படுத்துறார். இந்த நாவலோட முக்கியமான கதாபாத்திரம் இங்கதான் நமக்கு அறிமுகமாகுது. சுந்தர சோழ மகாராஜாவோட மூத்த மகனான ஆதித்த கரிகாலன் தான் அந்த கதாபாத்திரம். அவனோட தாத்தா திருக்கோவிலூர் மலையமானும் நண்பனான பார்த்திபேந்திர பல்லவனும் கூட இங்கதான் நமக்கு அறிமுகமாகறாங்க. பல்லவர்கள் காலத்துல சோழர்கள் குறுநில மன்னர்களா இருந்தாங்க. ஆனா சோழ மன்னர்கள் சோழ பேரரசை தோற்றுவிச்ச சமயத்துல பல்லவர்கள் குறுநில மன்னர்களா மாறி போனாங்க. இதுல இந்த பல்லவர்களுடைய வரிசையில வந்தவன் தான் பார்த்திபேந்திர பல்லவன். இவனும் ஆதித்த கரிகாலனும் நெருங்கிய நண்பர்கள். இயல்பிலேயே ரொம்ப ஒரு வீரமான கதாபாத்திரம் பார்த்திபேந்திர பல்லவனுடையது. ஆதித்த கரிகாலனுடைய போர்கள்ல எல்லாம் பங்கெடுத்திருக்கான். அவனுடைய வீரத்தை பார்த்து தன்னோட நண்பனா ஏத்துக்கிட்ட ஆதித்த கரிகாலன் எப்பவும் தான் பக்கத்திலே வச்சிருந்திருக்கான் அவனை. ஒரு கட்டத்துல ஆதித்த கரிகாலனுடைய வலதுகை அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு பார்த்திபேந்திர பல்லவன் மாறி போனான். இந்த 2 பேருக்கும் நட்பு வளர்ந்த இடம் இந்த மாமல்லபுரத்துல தான். ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் மகாபலிபுரத்துல நடக்கலனாலும் இந்த ஊர் மேலையும் இங்க இருக்கிற சிற்பங்கள் மேலையும் கல்கிக்கு இருந்த ஆர்வத்தினால இந்த ஊரை நாவல்ல சேர்த்திருக்காரு. ஆதித்த கரிகாலன் தன்னோட மனசுல 3 வருஷ காலமா புதைச்சு வச்சிருந்த ரகசியத்தை மகாபலிபுரத்துல வச்சுதான் பார்த்திபேந்திரகிட்ட வெளிப்படுத்துறான். தூரத்துல 5 ரதத்துக்கு பக்கத்துல வில்லுப்பாட்டு சத்தம் கேட்க தொடங்குது. அந்த வில்லுப்பாட்டுல வந்த அரவான் கதையை கேட்டுக்கிட்டே தன்னோட பழைய கால கதைகளை, ரகசியங்களை சொல்றான் ஆதித்த கரிகாலன்.
ஒரு வகையில பார்த்தா பொன்னியின் செல்வனோட அரவானா ஆதித்த கரிகாலன் சொல்லலாம். பலிபீடம் நோக்கி தன்னையே ஒப்பு கொடுத்தவங்க தான் அந்த அரவாலும் இந்த ஆதித்த கரிகாலன். பொன்னியின் செல்வனோட பாதையில இன்னும் சில இடங்களுக்கு திரும்பவும் நாம போக வேண்டியிருக்கு. அடுத்த வாரம் சந்திக்கலாம்.